Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தா யூனிட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான், அதனால் உங்களுக்கு ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. ஸோ கண்டிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன், 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்து நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணிக்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 வந்து சினானிம்ஸு. ஸோ அப்சியூட் அப்படின்றது ஆப்ஷன் சி தான், போத் ஏ அண்ட் பி. ஏன்னா இன்கன்சிஸ்டன்ட்டும் இல்லாஜிக்கல் ரெண்டுமே மேட்சபிளாக இருக்கும். பேலர் அப்படின்றது வந்து அன்ஹெல்த்தி பெயில் அப்பீரன்ஸ், ஆக்சுவலாக பெயில் அப்படின்றது தான் இது வந்து பேலர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்னாப்டு அப்படின்னா ப்ரோக்கன் அப்படி ஆப்ஷன் ஏ. ஸோ 1, 2, 3 சினானிம்ஸ். நெக்ஸ்ட் 4 to 6 ஆன்டனிம்ஸ் பார்த்தா எக்ஸ்பேன்ஸ் அப்படின்றது வந்து ப்ராட், வைடு அப்படின்றது நம்ம ஆன்டனிம்ஸ் வந்து நேரோ. நெக்ஸ்ட்டு மொனாட்னஸ் அப்படின்னா போரிங் சொல்லுவோம் சினானிம்ஸ். அப்போ வந்து ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் கம்பேர் பண்ணுறோம். போரிங்ன்றது மொனாட்னஸ், அன்இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட்டு ஸ்கேட்டர்டு அப்படின்னா நமக்கே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ப்ரெட்டட் ஆகுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கேதர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது சூட்டபிள் டோர், இதில் வந்து காம்பவுண்ட் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா லேட்ச் கம்பேரிசன் பண்ணியும் இதில் உங்களுக்கு எது மேட்ச். ஏன்னா காம்பவுண்ட் வேர்டுன்றது நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதில் பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணி அதே கேட்டகரி தான். நெக்ஸ்ட்டு ஆனஸ்ட் வந்து டிஸ்ஆனஸ்ட். நெக்ஸ்ட் நரேட் வந்து பார்த்தீங்கன்னா நரேஷன் சொல்லி கம்பேர் பண்ண சஃபிக்ஸு. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட், வி ஷுட் நாட் வேஸ்ட் நேச்சுரல்ஸ் ஆப்ஷன் ஏல கம்பேர் பண்ணுறோம். லாஃபர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். நெக்ஸ்ட் கம்பேர் சிஎஸ்கே டேஸ் வின் த ஐபிஎல் சாம்பியன்ஷிப் ஃபார் த 4th டைம்னா ஆக்சுவலாக சிஎஸ்கே கேன் வின் போடலாம், வில் வின் போடலாம், வின்ஸ் கூட போடலாம். ஏன்னா இது ஜென்ரலாக கம்பேர் பண்ணும்போது எல்லாமே மேட்சபிளாக இருக்குது. அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் ஆன்சர். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கம்பேர் பண்ணி தான் பிளட் வந்து ஐஸ், பிளாக், கோல்டு ஐஸ்னு மெட்டாஃபார் கம்பேர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து இப்போ விக்ராஸ்பி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் டேரக்டாக கேட்டோம், ஹூம் டஸ் த போயட் வாண்ட் டு ரீலேன் பண்ணுவோம். அப்போ இன்னொன்று பார்த்தா விக்ராஸ்பி சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்துருக்கு, அதனால் வந்து சிமிலி தான் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு வந்து ஹூ இஸ் த ஸ்பீக்கர் போயட் கம்பேர் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாட் இஸ் விக்ராஸ்பின்னு சொல்லுவோம், சிமிலி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக 10th கம்பேர் பண்ணி லைக்ஸ் வந்து சிமிலி. மெட்டாஃபார் அப்படின்றது வந்து உருவகணியோட கம்பேர் பண்ணி சொல்லுதான். பர்சானிஃபிகேஷன் வந்து கம்பேர் டு ஹியூமன் பீங்ஸ். ஸோ இது நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இஆர்சி சொல்லும் போது ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் எழுதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன், ரெஃபரன்ஸ், கான்டெஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கமெண்ட்டோட எழுதலாம். ஸோ ஒரு கொஸ்டின் தான் கேட்டுதான். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் வந்து வாட் மேட் த டாக்ஸ் ஃபாலோ த கிராண்ட் ஃபாதர் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ். த கிராமர் வாஸ் ஸ்ட்ராங், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். நோட்டீஸ் ரைட்டிங் அதே தான் கேட்டிருக்காங்க. Inia, the school people of your school, health department arrange eye check-up camp for the student, prepare a notice informing the student to gather at the school auditorium for the medical camp. So எல்லாமே கொடுத்துரு. நோட்டீஸ் ரெடி நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹவு டு ப்ரிப்பேர் நோட்டீஸ். ஸோ அந்த மெத்தட் படி ப்ரிப்பேர் பண்ணி டெஃபினட்டாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். அடுத்து பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த பாண்ட் பிட்வீன் த கிராண்ட்மா அண்ட் நரேட்டர் கொஸ்டின்ஸ் இன் கம்பேரிசன். கிரிட்டிக்கல் அனலைஸ் த பாயிண்ட் ஒன்ஸ் ஆஃப் பண்ணி ரொம்ப முக்கியமான. அதுக்கு ஃபஸ்ட் பேஷண்ட்டோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எ லெட்டர் டு த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ரெக்வஸ்டிங் பர்மிஷன் டு ஸ்டார்ட் த லிட்ரரி கிளப் இன் யுவர் ஸ்கூல். லிட்டரரி கிளப்புக்கான வந்து கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க ரைட்டிங். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் டெஸ்ட்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த யூனிட் டெஸ்ட்டில் கம்பேரிசன் பண்ணி தான் ஃபஸ்ட் மட்டுமே வரப்போது. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் +1 இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9th 10th தட் மீன்ஸ் 10th ப்ரிப்பேர் பண்ணது தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th வந்ததே தான் நோட்டீஸ் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங் எல்லாமே நம்ம +1 வரும். ஸோ அதனால் 10th நல்லா லேர்ன் பண்ணதை ரீகால் பண்ணிக்கங்க. கிராமர் வந்து சேம் கிராமர் தான். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் நட்டு, ரிப்போர்ட் ரைட்டிங்லாம் கேட்பாங்க. டைரக்ட் நட்டு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க், 1 மார்க்ன்ற 20ன்ற கான்செப்ட்னால நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக வீடியோ தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஓகே, ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஓகே, பை, தேங்க்யூ.